திரு சுகுணாதிவாகர், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்? இது யாருடைய மனநிலையை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் தலைப்பில் சொன்னது மாதிரி இது வந்து திசை திருப்புகிறதா அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வாக்குப்பதிவுங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இந்த எக்ஸிட் போலோ அல்லது இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி ஒரு 3 நாட்கள் நமக்கு வந்து உண்மையான முடிவுகள் என்ன அப்படின்னே தெரிய போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் முடிவுகளில் ஒரு திசை வழி ரொம்ப தெளிவாக தெரிகிறது. என்னென்னா பல மாதங்களாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். என்னென்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. 2வது இடம் என்பது அதிமுகவுக்கு தான். எதிர்க்கட்சி என்பது அதிமுக, 3வது இடம் தாவேகா அப்படிங்கிறது தான் இந்த பெரும்பாலான கருத்து கணிப்புகள். கிட்டத்தட்ட ஒரு 7 கருத்து கணிப்பு முடிவுகளில் ஒரு 4 கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் முதலிடத்தில் வருகிறது அப்படின்னு வருகிறது. 2 கருத்து கணிப்புகள் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று ஆக்சிஸ் மை இந்தியா தாவேகா 120 இடங்களை பிடிக்கும். அது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன்று வந்து திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது, எதிர்க்கட்சியாக அதிமுக அமர்கிறது, 3வது இடம் தாவேகாவுக்கு வருகிறது அப்படிங்கன்னு பார்க்குற பொழுது ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக பார்க்குற பொழுது, குறிப்பாக தாவேகா ஆதரவாளர்கள் விஜய் தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, திமுக டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அதே போல் ஸ்டாலின் சார் வேண்டுமா அல்லது விஜய் வேண்டுமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது இது உண்மையிலேயே ஒரு தாவேகாவுடைய தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது வெறுமனே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி கிடையாது. டிஎம்கே அடுத்து ஏடிஎம்கே, அதுக்கடுத்து தான் டிவிகே. ஸ்டாலின் சார் வேண்டுமா விஜய் வேண்டுமாங்கிறப்ப பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஸ்டாலின் சார் தான் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளாகத்தான் வந்திருக்கிறது. ஆனா அதுல இன்னொரு அம்சம் பார்க்க வேண்டியிருக்குல்ல, நீங்க பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் வென்று ஆட்சி அமைக்கும்னு சொல்ற பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் தாவேக்காவுக்கான அந்த கூடுதல் இடங்களை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு அம்சமும் அதுல இருக்குல்ல. நீங்க 10 இடங்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 24 இடங்கள் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அப்ப எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அவர்கள் வாங்குவார்கள்? அப்படி வாங்கினாதானே 24 இடம்ங்கிறது கன்வெர்ட் ஆகணும். அப்ப அந்த அளவுக்கான ஒரு செல்வாக்கை முதல் தேர்தல் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல சந்திக்கக்கூடிய ஒரு முதல் சட்டமன்ற தேர்தலில் அப்படி வாங்குவாங்கங்கிற ஒரு கணிப்பை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா அப்ப அந்த போட்டின்னு சொன்னது வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாமா? இல்லை, இதுல 2 கேள்விதான் மிக முக்கியமானது. ஒன்று என்னன்னா, திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் அதுக்கு போதுமான அளவுக்கு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. 2வது தாவேகா இரட்டை இலக்கத்தின் அடிப்படையில் இரட்டை இலக்க சீட்டுகளே இது வெல்லுமா அப்படிங்கிறது தான். இந்த 2 கேள்வியும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே பார்த்தோம் சொன்னால், நீங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த கருத்து கணிப்புகளையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபி வந்து அதிகமான அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெறும், 5 தொகுதிகள் வரைக்கும் பாஜக ஜெயிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. சில கருத்து கணிப்புகளில் அதிமுக விட பாஜக கூடுதலான வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் முடிவுகள் எப்படி வந்ததுன்னா, அதிமுக 21%, பிஜேபி கூட்டணிங்கிறது 18% வந்தாலுமே கூட 2 பேருக்குமே ஒரு தொகுதி கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது தாவேகா என்பது ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வாங்கினால் கூட அது வந்து எத்தனை தொகுதிகளை பெறும்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 சீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 சீட்டு வரைக்கும் தாவேகா கிடைக்கும் சொல்லி வெவ்வேறு விதமான கருத்து கணிப்புகள் சொல்லுகிறது. அப்போ 26 சீட்டு கிடைக்கும், இல்லை ஒரு 18 சீட்டு கிடைக்கும்னா எந்தெந்த கேண்டிடேட்லாம் டிவிகே கேண்டிடேட் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான பதிலுமே இல்லை. ஏன்னா ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் என்பது மிக மிக முக்கியமானவர்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவிகேவில் வந்து இப்போ விஜய் ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதியில் போட்டியிடுகிற பொழுது திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. பெரம்பூர் கூட அவர் 100% வெற்றி பெற்று விடுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அங்கேயும் திமுக கடுமையாக வேலை பார்த்திருக்கிறது. அதுலேயுமே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அல்லது சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், குளத்தூர்ல ஸ்டாலின் சொல்வதை போல கண்டிப்பா பெரம்பூர்ல விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அப்ப விஜய் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு நீங்க சொன்னாங்கன்னா கூட அடுத்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், கோபிச்செட்டிப்பாளையத்தில். அதுவுமே வந்து 100% உறுதியா சொல்ல முடியாது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2 பேரை தவிர வேற எந்த டிவிகே கேண்டிடேட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அங்க வந்து அதை விட வலிமையான கேண்டிடேட் இருக்காங்க. அங்க ஒரு கட்சி 2 கட்சிகளுடைய நிறுவனப்படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இரட்டை இலக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்கிறப்ப சிங்கிள் டிஜிட் தான். 2 சீட்டு மிஞ்சி போனா இன்னும் ஒரு 2 சீட்டு வாங்குவதை தாண்டி தாவேக்கு இப்படியான இரட்டை இலக்கத்தை இன்னும் சொல்ல போனா 9 சீட்டு, இரட்டை இலக்கத்துக்கு குறைவா ஒரு 6 சீட்டு 9 சீட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கிற பொழுதுதான் நான் வந்து இப்ப திமுக வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வருமா வராதாங்கிற கேள்விக்குள்ளேயும் வர வேண்டியிருக்கு. இப்ப திமுக ஏன் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வரும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இப்ப ஏடிஎம்கே உடைய வாக்குகளை விஜய் அதிகமாக எடுத்திருக்கிறாரா, திமுக வாக்குகளை அதிகமாக எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தல் முடிவுகள் அமைய போகிறது. அப்படிங்கிறப்ப விஜய் கணிசமான அளவுக்கு வாக்குகளை வாங்கி அவர் தொகுதிகளை அதிகமாக பெற்றால்தான் ஒரு ஹங் அசம்பிளிங்கிறது வரும். ஆனால் அவர் அதிகமாக
சிங்கிள் டிஜிட்டுக்கும் கீழே அப்படி மட்டும்தான் அவர் வந்து சீட்டுகளை வாங்க போகிறார் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வந்து திமுகவுக்கு தான் அது ஃபேவராக இருக்க போகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ங்கிறது திமுக சிங்கிள் மெஜாரிட்டிகள் பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். இரண்டாவது இடத்திற்கு அதிமுக வரும். மூன்றாவது இடத்துக்கு வரக்கூடிய தாவேகா கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றால் கூட அது ஒரு 2 சீட்டுக்கு மேல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் பேசலாம். திரு சாமிநாதன், இங்க நம்ம நேற்றைக்கு வந்த பல நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல் ஆஃப் போல்ஸ் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்திருக்கு. அது அவங்களும் கொஞ்சம் தாவேக்காவுக்கான அந்த கூடுதல் இடங்களை கொடுக்குறாங்க. டுடேஸ் சாணக்கியா மாதிரியான நிறுவனங்கள் தாவேக்காவுக்கு ஒரு 52 இருந்து 74 இடங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா சுகுணாதிவாகர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார். நம்ம களத்துல இருந்து என்ன எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு கள யதார்த்தத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? ஓவராலா நீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறத எப்படி அப்சர்வ் பண்றீங்க? சார், ஓவராலா பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் கூடும், அதுல சந்தேகமே கிடையாது. பட் அது சீட்டாக இத்தனை சீட்டுகளாக மாறுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் இந்த கருத்து கணிப்புல நான் 2 கூறுகள் பாக்குறேன் சார். ஒன்று வந்து திமுக ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அது திசைவெளி காட்டுது, அதான் காட்டுது. தொடர்ச்சியாக பல நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான், அது களத்திலையும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அதுல எனக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தொடங்குறதே திமுக கூட்டணிக்கு 122 அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் தொடங்குது. நீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறதுபடி 50 இடங்கள் 60 இடங்கள் வரும்னா அது தொங்கு சட்டசபை தான். ஆனா விஜய் அவர்களுக்கு அவ்வளவு வராது. அதே நேரத்துல விஜய் அவர்கள் சதவீதம் எடுப்பாருன்னா சதவீதத்தை எட்டுவார், 20% கிராஸ் ஆவார். அப்ப நான் என்ன அது எதனால நான் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் எதன் அடிப்படையில சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த திசை வழி காட்டுறது சரியான திசை தான். திமுக ஆட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பட் அவங்க தொடங்குற புள்ளி 122 தான். பெரும்பான்மையான நிறுவனங்கள் ஒரு பாதுகாப்பான ஆட்டம் தான் ஆடி இருக்காங்க. பெரும்பாலும் 122 125 அப்படின்னு தான் தொடங்குறாங்க. அது நீங்க என்டிடிவியா இருக்கலாம், மேட்ரிலா இருக்கலாம், ரிபப்ளிக் மார்க்கா இருக்கலாம், எல்லாமே 125 122 தான் தொடங்குறாங்க. ஒன்று. இன்னொன்னு, விஜய் அவர்கள் 20% எடுக்கிறாரே வைத்துக் கொள்வோம் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுக எடுத்ததே 21% ஓட்டு தான். அப்ப அதுல இருந்தா 20% மொத்தமா எடுத்துட்டு போவாரு. அப்ப கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் ஒரு மேஜர் ரோல் பண்ணி எடுப்பாரு. ஆனா நான் என்ன யூகிக்கிறேன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு என்பது முந்தைய கால திமுக ஆட்சியில விட இந்த ஆட்சியில குறைவு. அப்ப விஜய் அதை உருவாக்கி எடுத்துட்டு போறாருன்னு நான் பாக்குறேன் சார். நான் விஜய் வெறுமனை கொண்டு போல அதிமுக பக்கம் நகர வேண்டிய ஓட்டுகளை அப்படியே எடுத்துட்டு போல, அதை உருவாக்குறதும் விஜய் தான். அதை தனியா எடுத்துட்டு போறாரு. அது எடுத்துட்டு போறது என்ன ஆகுதுன்னா, அதிமுகவுக்கான இடத்தை கொஞ்சம் கூடுதலாக கூட்டி ஒரு எப்படி சொல்றதா, கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு அணிக்காக 125, அதிமுக அணியாக ஒரு 100 கடக்கிறது, அந்த லெவல்ல கொண்டு வருது. ஒருவேளை விஜய்ங்கிற போர்ஸ் உள்ள இல்லைன்னா அது வந்து திமுகவுக்கு ரொம்ப லாபமாகத்தான். நீங்க திமுகவினுடைய நம்பர்ஸ மத்த நிறுவனங்களினுடைய அந்த எக்ஸிட் போல்ஸ்ல அந்த நம்பர்ஸ பாக்குறேன்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க அதிமுகவினுடைய கடந்த 21 நம்பர்ஸ ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே இப்பயும் அந்த நம்பர்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இதுவா பார்க்க வேண்டாமா? ஏன்னா இந்த முறை கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கிறது. நிறைய கட்சிகள், அமமுக மாதிரியான கட்சிகள் உள்ள வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அவர்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது மீண்டும் அதே நம்பர்ஸ்னா அப்ப யார இவர் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா சார், நிச்சயமா சார். சார், இன்னைக்கு கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓபிஎஸ் அங்க இல்ல, பல இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டு